ஹலோ, குட் மார்னிங். நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் இஸ்லாமியராக பிறந்தவர். இவர் பிரம்மதேவரின் அம்சம் என்று கருதப்படுகிறது. சத் சங்கத்தில் நாட்டம் ஏற்பட்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் சொல்லுவார். ஊர் பெரியவன் இவருக்கு இருக்கும் நல்ல பெயரை கெடுக்க விரும்பி ஒரு மிக அழகான பெண்ணை கொண்டு அழிக்க பார்த்தான். 4 நாள் தொடர்ந்து வந்த அந்த பெண் அவர் நாமத்தை கேட்டு மாறிவிட்டாள். யாரை மயக்கணும் என்று வந்தாளோ அவர் நாம பஜனை கேட்டு அவரை குருநாதராக நினைத்து அவர் பக்திக்கு மயங்கினாள். எத்தனை தண்டனைகள் அனுபவித்தாலும் நாமம் சொல்வதை நிறுத்தவில்லை. அத்வைதாச்சாரியரிடம் வந்து சேர்ந்தார். அவர் அவரை மகா பண்டிதனாக்கிவிட்டார். அவரும் இப்பொழுது நிமாயியிடம் வந்து சேர்ந்தார். நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பிரபு முடிவு பண்ணினார். நிதாயி ஹரிதாஸை கூப்பிட்டு நவதிவிப்பில் இருக்கும் எல்லோரையும் நாமம் சொல்ல வைக்கணும். நிந்தனை வந்தனை இரண்டையும் பொருட்படுத்தாமல் நாம பிக்ஷை கேட்டு அவர்களை சொல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னார். இவர்களும் அப்படியே செய்கிறார்கள். இப்பொழுது ஊர் பூரா நாமம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது இஸ்லாமிய ஆட்சியில் போலீஸை காஜு என்பார்கள். அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது, மீறினால் மரண தண்டனை என்கிறார்கள். வீட்டிற்குள் சொன்ன நாமத்தை வெளியில் சொல்லலாம் என்று பிரபு சொல்ல, அன்றிரவு உற்சாகமாக அனைவரும் வாத்திய கருவிகளோடு ராதா ரமண ஹரி ஹரி போல் என்று உரக்க கீர்த்தனம் பண்ணுகிறார்கள். அனைவர் வீட்டிலும் மிக அழகாக விளக்குகள் ஏற்றி வைக்கப்படுகிறது. அறிவாலும் அன்பினாலும் காஜுவை எதிர்கொள்கிறார்கள், வென்றும் பிடிக்கிறார்கள். ஆனாலும் இவர் மேல் துவேஷம் கொண்டவர்கள் கூட்டம் ஒன்று கூடுகிறது. நான் கிரகஸ்தனாக இருக்கும் வரை இந்த ஊரில் வேண்டுமானால் செல்லுபடியாகும். உலகத்தையே நாம சங்கீர்த்தனத்தால் உத்தாரணம் பண்ண வேண்டும் என்றால் தியாகமும் வைராகியமும் கொண்ட சந்நியாசம் வேண்டும் என்று பிரபு முடிவு செய்தார். அனைவருக்கும் வருத்தம். அம்மா சச்சிமாதாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கேசவ பாரதி என்பவரிடம் சந்நியாசம் பெற்றுக்கொள்கிறார். நவத்வீப் மகாபிரபு இப்பொழுது நீலாச்சல மகாபிரபு. புரி ஜெகநாத்துக்கு வந்தார். போகும் வழியெல்லாம் சைவ வைஷ்ணவ வித்தியாசம் இல்லாமல் எல்லா கஷேத்திரங்களையும் சேவித்து கொண்டு சென்றார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. புரி ஜெகநாதர் கோயிலின் மேல் இருக்கும் சக்கரம் சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இது கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் தூண்டுகிறது. பிரபு தூரத்திலிருந்து தரிசனமானவுடன் ஹரிபோல் ஹரிபோல் என்று கத்த ஆரம்பித்து விட்டார். ஒரு உன்மத்த நிலை. ஜெகநாதா, என் பிராணநாதா என்று கதறுகிறார். ராதையின் பாவத்தில் இருக்கிறார். ஓடிப்போய் ஜெகநாதனை கட்டிக்கொள்ள விரும்புகிறார். அங்கே இருக்கும் பண்டாக்கள் தடுத்து நிறுத்துகின்றனர். பகவானை பார்த்த மாத்திரத்தில் மயங்கி விழுந்து விடுகிறார். அப்பொழுது ராஜ பண்டிதர் வாசுதேவ சார்வ பௌம பட்டாச்சாரியார் பெருமாளை சேவிக்க வருகிறார். பிரபுவின் தேஜஸையும் அழகையும் பார்த்து இவரை மயக்க நிலையிலேயே தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். இதற்குள் இவருடன் வந்த நிதாயி மற்றவர்கள் கோவிலுக்கு சென்று விசாரித்து இவர் இருக்கும் இடத்திற்கு வந்துவிடுகிறார்கள். இவர் இப்படி மயங்கி இருக்கிறாரே, இவர் மயக்கத்தை எப்படி தெளிவிப்பது என்று பண்டிதர் கேட்க, இவர்கள் உரக்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பாடுகிறார்கள். பிரபுவும் ஹரிபோல் என்று எழுந்து உட்கார்ந்து விட்டார். பண்டிட் இவரிடம் இவர் யார், என்ன ஊர் என்பதை விசாரிக்கிறார். இளம் வயதில் சந்நியாசம் வாங்கி கொண்ட பிரபுவிடம் பண்டிட்டுக்கு அவ்வளவு மரியாதை ஏற்படவில்லை. உனக்கு தனியாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணுகிறேன். தினமும் ஜெகநாதர் பிரசாதம் உனக்கு வரும். அதை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் நீ நிறைய படிக்க வேண்டும். வெறும் நாம சங்கீர்த்தனம் மட்டும் போராது. நான் நிறைய பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். நீயும் வந்து வேதாந்த பாடங்களை கற்றுக்கொள் என்கிறார். பிரபுவும் ஒப்புக்கொள்கிறார். அப்படி அவர் தங்கின இடம்தான் காசி மிஸ்ரரின் வீடு. இப்பொழுது அது கம்பீரா மட் என்று அழைக்கப்படுகிறது. பிரபு இவர் வகுப்புக்கு வந்து தனியாக உட்கார்ந்து கொள்கிறார்.
பண்டிட்டும் இவரை இம்ப்ரெஸ் பண்ண விதவிதமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் பிரபுவிடமிருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. பண்டிட் அவரிடம் எதுவானும் புரிந்ததா என்று கேட்க, உங்களது பாடம் வரட்டு வேதாந்தமாக இருக்கிறது, அனுபவம் இல்லை. பண்டிட் சொன்ன விஷயங்களை மறுபடியும் கூறி எல்லாவற்றையும் சாஸ்திரமாகத்தான் சொல்லுகிறீர்கள். கடலையும் அலையையும் பிரிக்க முடியாது, ஆனால் அலையில்லாத சமுத்திரத்தை பார்க்க முடியும், சமுத்திரமில்லாத அலையை பார்க்க முடியாது. அதுபோலத்தான் பகவான் இல்லாமல் எந்த வேதாந்தமும் இருக்க முடியாது என்று கூற, பிரபுவிற்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்திருந்த பண்டிட்டுக்கு அப்படியே ஆடிப்போய்விட்டார். பிரபுவுக்கு முன் இவர் பாண்டித்யம் பலிக்கவில்லை. பிரபுவின் பாதம் பிடித்து வணங்குகிறார். பிரபுவும் 6 கைகளோடு காட்சி கொடுக்கிறார். 2 கைகளில் வில்லும் அம்பும், 2 கைகளால் குழல் ஊதுவது போல், 2 கைகளில் தண்டமும் கமண்டலமும். ராமகிருஷ்ண சைத்தன்யராக காட்சி கொடுக்கிறார். ஷட்புஜ பிரபுவாக காட்சி கொடுக்கிறார். பிரபுவும் சில காலம் புரியில் தங்கியிருந்தார். ராஜ பண்டிட்டே வணங்குகிறார் என்று மக்கள் சாறை சாறையாக இவரை பார்க்க வருகிறார்கள். மக்களுக்கு இவர் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. பிரபுவும் மகாமந்திர கீர்த்தனையை பாடிக்கொண்டே புரியை வலம் வருகிறார். இவர் பெரும்பாலும் எல்லா இடத்திலும் எளிமையான நாமத்தை சொல்லுவார். அப்பொழுதுதான் மற்றவர்களால் திருப்பி சொல்ல முடியும் என்று. பகவான் நாமாவை சொல்லு என்று சொல்லாமல் தான் சொல்லி மற்றவர்களை சொல்ல வைத்தவர் மகாபிரபு. சமுத்திரம் சந்திரனை பார்த்தால் ஆரவாரம் பண்ணும். அதேபோல் பக்தர்கள் இந்த கௌரவ சந்திரனை பார்த்தால் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ பாகிமாம், கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ ரக்ஷமாம் என்று எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.